மாமா எப்படி இருக்கீங்க? அடடே மாயாவா, பாப்பா எப்படி இருக்க? எனக்கு என்ன மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். அப்பா எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன மாட்டியா, அவர் ஜம்முன்னு ராஜா மாதிரி இருக்காரு. சரி சரி. ஆமா, என்ன மாமனை பார்க்க திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? என்ன மாமா இப்படி கேட்டியா? ஊர்ல புது வீடு கேட்டிருக்கேன் ஜம்முன்னு. வர்ற புதன்கிழமை கிரகப்பிரசம் வச்சிருக்கேன் பாத்துக்கங்க. அப்படியா? நல்லா பெரிய வீடு 3 மாடி கட்டி வச்சிருக்கேன். ஊர்ல எவனும் இது மாதிரி கட்டல. ஊர்ல நம்ம வீடு டாப்னா பாத்துக்கங்களேன். அதான் நேர்ல பார்த்து ஒரு ரெட்டு மாமாவை சொல்லிட்டு போயிடலாமா இருந்தேன் மாமா. ரொம்ப சந்தோஷம்ப்பா, கண்டிப்பா வந்துடுறேன். சரி மாமா, நம்ம கதிர் என்ன எங்கேயே சுத்திட்டு இருக்கா, மறுபடியும் பாரின் போல என்ன? லீவ் முடிஞ்சதும் கிளம்பிடுவோம்ப்பா. என்ன மாமா இன்னுமா லீவ் முடியல? இவ்வளவு பெரிய கம்பெனியா என்ன இன்னும் மாமா லீவ் முடியாம இருக்கு? பரவாயில்லையா, ரொம்ப நல்ல கம்பெனியா இருக்கும் இல்லையா? சீக்கிரம் மாமா, காலங்காலத்துல கல்யாணம் பண்ணி வைங்க. அப்படியா பொறுப்பு தானே பாப்போமா. பைசர் ஹைட்டே போயிட்டு இருக்கு. காலங்காலத்துல கல்யாணம் பண்ணிச்சுன்னா பொறுப்பு வந்து பொறுப்பா பாப்பா. நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரிப்பா. சரி மாமா, பார்த்து செய்யுங்க. எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேற என்னத்தான் சொல்ல. சரி ரைட்டு, என்ன சொல்லத்தான் முடியும் நம்மளும், அதுக்கு மேல என்ன முடியும்? அவ்வளவுதான், போட்டு என்னத்தான் பண்ண போறானோ. மாப்ள தெரியலையா? பாலாஜிரா எத்தனை நாள் ஆனாலும் அந்த பேரு மட்டும் வந்துறாங்க. நல்லா இருக்கும். பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு. பேரை மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுங்க. ஆனா ஆளை மறந்துட்டீங்க. ஒன்ன வரைக்கும் தொப்பெல்லாம் நல்லா பெருசாயிடுச்சு. இப்படிதான் பொண்டாடி பிடிக்க. ஆனா பாவி கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? ஆமாப்ல. ஆமாடா, சூப்பரா சூப்பரா. எங்க பசங்க எல்லாம் ஒருத்தனையும் பார்க்கவே முடியல ஊருக்குள்ள. அடையாமப்ல, அவனும் வெளியூர் வெளிநாடு போய் செட்டில் ஆயிட்டானுவான். இப்படி கனடால இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அப்பாவை அடிக்கடி பார்ப்பேன், விசாரிப்பேன், உன்னை கூட கான்டாக்ட் பண்ணணும்னு நினைப்பேன். அப்புறம் அப்படியே விட்டுருவேன். விட்றா, நான் ஓகேடா. நீ பெங்களூர்ல இருக்கிறதா சொன்னாங்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியாதுல்ல? வா. எங்கடா? வாமாப்ல, வா. எங்கடா? வா 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 வா. பாய் சர்ப்ரைஸ்லாம் வைக்கிறானே. இதான் மாப்ள என் சொர்க்கம். விவசாயம், இயற்கை விவசாயம். நஞ்சில்லா விவசாயம் பெருகட்டும், எங்கும் விவசாயி செழிக்கட்டும். இப்ப நான் ஒரு விவசாயிடா. விவசாயம் செய்யறது வியாபாரம், அது நம்ம வாழ்க்கை முறைன்னு நம்மாழ்வார் சொல்லியிருக்காரு. ஆனா
விவசாயம் ஒன்றும் ஈஸி இல்லை மாப்ள. அதுலயும் இயற்கை விவசாயம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனா அதையும் நான் சக்சஸ் பண்ணி மகசூல் பார்த்துட்டேன். எப்படிரா கலக்குற? எப்படி மாப்ள? பெங்களூர்ல தான்டா இருந்தேன். சாஃப்ட்வேர் கம்பெனி, நல்ல ஜாபு, நல்ல சேலரி. ஆனா என் மனசு முழுக்க இங்கதான் இருந்துச்சு. டிசிஷன் எடுக்க பயம். காரணம் கமிட்மெண்ட். எல்லாரையும் பார்த்து நானும் வீடு, காரு இதெல்லாம் வாங்கி போட்டேன் இஎம்ஐல. எல்லாம் பொறுமையா பார்த்தாங்க. மத்தவன் பெருமை பார்த்து நான் என்ன பண்ணேன்? எல்லாம் கொஞ்ச நாள் தான்டா. இந்த இஎம்ஐ கட்டியே என் வாழ்க்கை போயிடுமோன்னு ஒரு பயம். என் கனவு, சந்தோஷம், நிம்மதி எல்லாம் போயிடுச்சு. என்னடா வாழ்க்கை இது? அடுத்த வாழ்க்கை நம்ம ஏன் வாழணும்னு ஒரு நாள் யோசிச்சேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வித்துட்டு இங்க வந்து செட்டில் ஆயிட்டேன். பெரிய பாரத்தை இறக்கி வச்சோம். இப்ப நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். பிடிச்ச வேலை, பிடிச்ச வாழ்க்கை. இதை விட வேற என்ன உங்களுக்கு? மாப்ள என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை, சும்மாதான். ஒன்றும் இல்லை. சரக்கு போடுமா? சரகா இந்த நேரத்துலயா? நம்மளுக்கு நேரங்கள்லாம் கிடையாது மாப்ள. நீ வந்திருக்க, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்கோம், போடுவான். இயற்கை பணம் தான் மாப்ள, உடம்புக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிடா, இப்ப எங்க கிடைக்கும்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அதெல்லாம் நம்ம கைக்கு தேடி வரும். பாப்போம், வா போய் சொல்லலாம். இந்த இடத்த பார்த்தோன்னே சின்ன வயசுல நம்ம குளிப்போமே, அந்த ஞாபகம் தாண்டா வருது எனக்கு. ஆமா மாப்ள, சட்டி இல்லாம டைவ் அடிப்பிய அதானே? வேணும்னா இப்பயும் ட்ரை பண்ணு. மானங்கட்ட நாய, எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க, ஓட்டிட்டு இருக்கடா. பராம்பர் நம்ம செல்ல குட்டி, வாங்க செல்லாம். ஊத்துறா ஊத்துறா, மாப்பிள்ளைய குளிப்பாட்டணும் இன்னைக்கு. ஊத்து, நல்லா ஊத்து. கல்லு. ஏய், இது பேண்ட்ல? No, compared to other things, this is far better. Actually, this is good for health. No, shouldn't ban it. Drink it. யாரா அவ? இந்த போடுறா. பையன் பேர் செந்தில், செம்ம ஷார்ப்பு. வெட்டிட்டு வானா கட்டிட்டு வந்துருவான்னு பாரு. என்ன படிச்சிருக்கான்னு கேள. என்னப்பா படிச்சிருக்க? நீனா? அடப்பாவி, இன்ஜினியரிங் படிச்சுட்டாடா இந்த வேலையை பார்க்குற? நோ, இது அண்ணனுக்காகண்ணா. நமக்கு பதனி இறக்கி கருப்பட்டு பண்ணி எல்லா ஊருக்கு அனுப்பத்தானே நம்ம தொழிலே. இவ்வளோ படிச்சுட்டு இந்த வேலை பார்க்குறவங்க உனக்கு எதுவும் தோணலையாப்பா? என்ன பார்க்குறவங்களாம் என்ன கேள்வி தானே கேட்குறாங்க. இன்ஜினியரிங் படித்தா அந்த வேலை தான் பார்க்கணுமா என்ன? ஒருத்தனுக்கு உண்மையிலே இன்ஜினியரிங் படிச்சிருந்தா அந்த வேலையை பார்க்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நான் எதுக்கு பார்க்கணும்? எல்லாரும் படிக்கிறாங்களோ நானும் படித்து சொல்லிச்சிட்டேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது வேலையாக தெரியலண்ணா. நான் விரும்பி பண்ணுறேன். நான் விரும்புகிற வாழ்க்கை நான் தானே வாழ முடியும். மற்றவங்களாம் வாழ்வாங்க? சொல்லுங்க. பிடிச்சி விடு. எப்படி? ஓகே, சரிண்ணா. எதனா வேணா சொல்லுங்க, பக்கத்துல தான் இருப்பேன். ஓகே ராஜா, ஓகே ராஜா, பாய்.
ஒரே குழப்பத்தில் இருந்தீங்க வரதுக்கு முன்னாடி வரைக்கும். கிளாரிட்டியே இல்லை. இப்போ தான் ஒரு கிளாரிட்டி கிடைச்ச ஒரு ஃபீல் இருக்குதா. உனக்கு தான் மாப்பிள்ள தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ. நீ என்ன நினைக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் எனக்கு தெரியாத மாப்பிள்ள. நம்ம லட்சியத்துக்காக நம்ம தான் வாழணும். அடுத்தவன் என்ன சொல்கிறான், சொந்தக்காரன் என்ன பேசுகிறான், அதை பற்றிலாம் யோசக்கூடாது. அதுக்காக நம்மளோட கனவை நம்ம தொலைச்சிடக்கூடாது. பேசுகிறவன் 1000 பேசிக்கிட்டு தான் இருப்பான். அதெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். எதை வேணாலும் தூக்கி போடலாம், இந்த பொண்டாட்டிங்களை மட்டும் தூக்கி போடவே முடியாது. சொல்லுபட்டு எங்க சுத்திட்டு இருக்கீங்க? சாப்பிட வரலையா? நம்ம நண்பர் இருக்கார்ல கதிர், அவர் வந்திருக்காரு. அவரோட தோட்டத்தில் பேசிட்டு இருக்கேன். அப்படியா? அதெல்லாம் ஃபாரின்ல இருக்கிறதா சொன்னீங்க. ஊருக்கு வந்திருக்காங்களா என்ன? வந்திருக்காருல்ல. அப்ப வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்களா? சரி செல்லாம், நாளைக்கு கூப்பிட்டு வந்துடுறேன். சரியா? சரி சரி. வச்சுட்டுமா வாங்க சீக்கிரம் வீட்டுக்கு. இந்த பொண்டாட்டிங்க இருந்தாலும் கஷ்டம், இல்லைனாலும் கஷ்டம். அதுக்கு கதிரே சார். பா என்னப்பா? இல்லைப்பா, சும்மா அப்படியே போயிட்டு வந்தப்பா. ஆமாம், உனக்கு லீவெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ எப்போ ஊருக்கு கிளம்புற? இல்லைப்பா, நான் ஊர் கிளம்பல, இங்கேயே இருந்துடலான் இருக்கேன்ப்பா. என்னப்பா சொல்கிற? நம்ம ஊரில் உனக்கு என்னப்பா பெருசாக நல்ல வேலை கிடைக்கும்? வேலைன்னு இல்லைப்பா, என்கிட்ட நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது. இங்கேயே ஏதாவது பார்த்துட்டு அப்படி பண்ணிக்கிறப்பா. இருந்தாலும் நம்ம ஊரில் என்னப்பா பெருசாக சம்பாதிக்க முடியும்? மிஞ்சி போனால் ஒரு 40,000 50,000 அவ்வளோதான். காசு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் இங்கே இருந்தேன்னா சந்தோஷமாக இருப்பேன். நீங்களாம் இங்கே தான் இருக்கீங்க, நம்ம ஊர். இதெல்லாம் விட்டுட்டு வெறும் காசு படத்துக்காக அவ்வளோ தூரம் போகணுமா சொல்லுங்கள்? நீ வெளிநாட்டில் வேலை பார்க்குறது வெறும் காசு படத்துக்காக மட்டும் இல்லைப்பா, அதில் நம்முடைய குடும்ப கௌரவமும் அடங்கியிருக்கு. உனக்கு நல்ல இடமா பார்த்து சம்பந்தம் பண்ணணும், கார் வாங்கணும், பெரிய வீடாக கட்டி சொந்தக்காரங்க மத்தியில் பெருமைப்பட வாழணும். அதுக்காக நீ கட்டாயம் போய் தான் ஆகணும். மொத்தம் பெருமைக்காக நம்ம எதுக்குப்பா வாழணும்? நம்மக்கிட்ட என்ன இல்லை, நமக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே இருக்குது. இது போதும். அது இல்லாமல் நான் இங்கே இருந்தேன்னா நிம்மதியாக இருப்பேன்ப்பா. அங்கே எனக்கு ஒர்க் ப்ரெஷர்ப்பா. நான் இங்கே இருந்தேன். ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டீங்க, அப்படிக்கே புத்தி சொல்கிற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க இல்லை? அப்பெல்லாம் இல்லை. உன்னையும் உங்கள் அக்காவையும் வளர்க்க நானும் உங்கள் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன் ஒருத்தன் சம்பாத்தியம், ரொம்ப சிக்கனமான குடும்பம். ஆசைப்பட்டது எதையும் பெருசாக அனுபவிக்க முடியல. மாடா உழைச்சா, கடைசியில் அந்த புண்ணியவதியும் போய் சேர்ந்துட்டா. நமக்குன்னு பெருசாக என்னப்பா இருந்துச்சு? எல்லாரோடையும் எல்லா வகையிலும் நம்ம குறைவாக தானே இருந்தோம். நீ கிளம்புன பின்னாடி தானே எல்லாம் மாறி இருக்கு. இப்போ தான் 4 பேர் நம்மளை மதிக்கிறான். என் புள்ள வெள்ளைக்கார கம்பெனியில் பெரிய வேலையில் இருக்கான்னு எல்லாற்றும் பெருமையாக சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் இங்கே வாடறப்பதான் இந்த சமுதாயம் கொடுக்குற அழுத்தம் என்னன்னு புரியும். இங்கே பெரிய ஓட்டப்பந்தயமே நடக்குதப்பா. அதில் நாமும் கலந்துக்கிட்டு எதையும் திருப்பி பார்க்காம ஓடி சேர்ந்துடணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, ஒரு சின்ன பார்வை போதும், சின்ன பார்வை, அதுலேயே வச்சு முடக்கிடுவானுங்க. நான் எனக்காக எதையும் கேட்கலப்பா. ஊர் உலகத்தில் என் பிள்ளைங்க மற்றவங்க மத்தியில் தலை நிமிர்ந்து நடக்கணும், அவ்வளோதான். புரியுதா?
புரியுதுப்பா. நான் கிளம்பிடுறேன்ப்பா, கிளம்பிடுறேன். ஹலோ. ஹலோ சார், மேனேஜர் ஃப்ரம் பெல் டெக்னாலஜிஸ் கனடா. சொல்லுங்க. உங்கள் சன் மிஸ்டர் கதிரேசன் இறந்துட்டாரு. என்ன? ஹார்ட் அட்டாக். இப்போ தான் ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி தான் ஆச்சு. ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு பாடியை இந்தியாவுக்கு அனுப்பிச்சிடுறோம். ரியலி சாரி ஃபார் யுவர் லாஸ். நான் இங்கே இருந்தேன்னா நிம்மதியாக இருப்பேன்ப்பா. அங்கே எனக்கு ஒர்க் ப்ரெஷர்ப்பா. நான் இங்கே இருந்துடுறேன். ஆனால் இங்கே இருந்தேன்னா சந்தோஷமாக இருப்பேன். நான் போகிறேன்ப்பா. கதி 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 கதிரேசா. கதிர் கதிர் கதிர்